ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருள் தொடங்கக்கூடியது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த ஆடி 1ஆம் தேதி தான் இறந்தவர்களுடைய லோகத்துடைய கதவு வந்து ஓபன் ஆகும். இறந்தவர்கள் பூமியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தொடக்கம் வந்து ஆடி மாதம். மாரியம்மன் கோவிலுக்கு எல்லா அம்மன் கோவிலுக்குமே வந்து இந்த கூழ் ஊத்துவாங்க இல்லையா? அதையும் அம்மனுக்கு மட்டும் கூழ் ஊத்துறாங்க. அப்ப இந்த மொச்சக்கட்டை வந்து எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த விந்தணுக்களும் சரி கருமுட்டையும் சரி சீரா செஞ்சு 2 பேருக்குள்ள ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தீ மிதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இன்னமும் நம்ம கலாச்சாரத்துல, ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்கின் அலர்ஜி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஒரு சூடு வைப்பாங்க. அந்த சூடு வச்சு அந்த ஸ்கின் அலர்ஜி சரியாயிடும். எந்த ஆணும் அங்க ஜெயிக்க முடியாது. கடக மாசம் ஆடி மாசம் தான் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமானது. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஆரம்பிச்சு 6 மாசம் முடிஞ்சு இது 7வது மாசம் நடக்குது. ஜூலை மாதம் அப்படின்னாலே வந்து ஒரு ஜாலி தான். ஏன்னா ஆடி மாதம் பிறக்க போகுது அப்படின்வாங்க. ஆடி மாசத்துல என்னங்க ஜாலி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆடி மாசம் ஆரம்பிச்சிட்டாலே அப்படியே வரிசையா ஃபெஸ்டிவல்ஸ் வந்துடும், பொங்கல் வரைக்கும். பொதுவா இந்த ஆடி அப்படின்னாலே என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க? ஆடி மாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் நம்மளுக்கு. இதே தேவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள். ஸோ தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் பகல் பொழுது. ஆடின்னு ஒண்ணு தொடங்கின உடனே இருள் தொடங்கக்கூடியது. அதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் உத்தராயணம் சொல்லுவாங்க. அது பகல் பொழுதோட நீளம் அதிகமா இருக்கும். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருள் தொடங்கக்கூடியது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த ஆடி 1ஆம் தேதி தான் இறந்தவர்களுடைய லோகத்துடைய கதவு வந்து ஓபன் ஆகும். இறந்தவர்கள் பூமியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தொடக்கம் வந்து ஆடி மாதம். இத தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளுக்கானது. இருள் நேரத்துல தேவர்கள் வந்து தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு பண்டிகைகளா ஒவ்வொரு பூஜைகளா, நீங்க தை மாசத்துல வந்து பொங்கல் கொண்டாடுவீங்க, அவ்வளவுதான். அதோட ஊர் கோயில்ல திருவிழாக்கள் விழாக்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரிதான் இருக்கும். வீட்டுங்கள்ல பூஜை ஆடின்னு பிறந்துட்டானே விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கும். ஆவணி மாசத்துல வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரும், ஆவணி அவிட்டம் வரும், புரட்டாசி மாசத்துல மாலைய பிச்சை அமாவாசை வரும், நவராத்திரி வரும், ஐப்பசி மாசத்துல கந்த சஷ்டி இது வரும், ஐப்பசி அன்னாபிஷேகம் நடக்கும், கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் தொடங்கும், கார்த்திகை மாசம் ஐயப்ப மாலைகள் எல்லாரும் போட்டுருவாங்க, மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லி விழாவா நடந்துட்டு இருக்கும், ஆருத்ராவும் நடக்கும். இந்த காலம் ஃபுல்லாவே வந்து பூஜைகள். வீட்டுல விளக்கு ஆடி மாசம் ஏத்தன விளக்கு மார்கழி மாசம் தான் முடிச்சு வைப்பாங்க. அப்பா, இப்போ ஆடி அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து இந்த கூழ் ஊத்துறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, மாரியம்மன் கோவிலுக்கு எல்லா அம்மன் கோவிலுக்குமே வந்து இந்த கூழ் ஊத்துவாங்க இல்லையா? அதையும் அம்மனுக்கு மட்டும் கூழ் ஊத்துறாங்க. அம்மன் அம்பாள்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நவகிரகத்துல சந்திரனை குறிக்கும். நவநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மன், முத்து மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லை தெய்வங்களா வருவாங்க. கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஊத்த மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லை தெய்வம் கன்னி அம்மன், நாகத்தம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் பூஜைகள் தொடங்கக்கூடியது. அதே போல ஒரு ஜாதகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் கிரகணம் பிடிக்கிறது ராகு கேது தான். அந்த ராகுவுடைய உணவு தான் கேழ்வரகு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய இருள் தொடங்கும் போது அம்பாளுடைய சக்தி பல மடங்கு பெருசா தெரியணுன்றதுக்காக ஆடி 1 காப்பை கட்டி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமிலேருந்து எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் படையல போட்டு கூழை கரைச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த கேழ்வரகு அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல்கள். இருள் தொடங்கும் போது, இதை சயின்ஸா சொல்லணும்னா, இருள் தொடங்கும் போது மனிதனுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், தலைவலி அதிகமா இருக்கும், ஒரு மாதிரி இப்ப சொல்லுவாங்க பேய் பிடிச்சிருச்சுன்னுவாங்க, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னுவாங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. ஏன்னா சூரியனுடைய விட்டமின்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்துக்கு இந்த கேழ்வரகுன்னு சொல்லக்கூடியதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது, நம்ம வெறும் கேழ்வரகு கொடுக்க மாட்டோம்ல, நொய்யரிசி போட்டு வடிச்சு இந்த கேழ்வரகு கழிச்சு தயிரை ஊத்தி கூழா கொடுப்போம். அப்ப இது கொடுக்கும்போது நம்ம உடம்போட ஸ்ட்ரக்சரும் சரி, எலும்புகளும் சரி, மைண்டும் சரி ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் ஆடி பிறந்துச்சா கூழு தான் அன்னைக்கு. அந்த மாதம் முழுக்கவே வேப்பலை
கூழு அந்த அரிசி அதுதான் விசேஷமா இருக்கும். ஓகே. இந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறது அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த முருங்கைக்கீரை, ஆமா. அதுக்கப்புறம் அசைவம், இந்த கருவாடு, அது ஏன் வந்து மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கருவாடு இது ஏன் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா இருக்கு? அதாவது முருங்கைக்கீரைன்னு சொல்லும்போது ஆங்கிலப்படி நீங்க நார்மலா சொல்ற விட்டமின்ஸ். ஆனா முருங்கைக்கீரைன்னு ஒரு விஷயம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசு முருங்கை மரத்து மேலதான் பிசாசு உட்கார்ந்துருக்கும், பாம்பு உட்கார்ந்துருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முருங்கை மரம் சொல்லக்கூடியது அயன் சத்தை அதிகரிச்சு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த ஆடி மாசம் நடக்கக்கூடிய டிஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில புதுசா கல்யாணம் பண்ணா ஆடி மாசம் பிரிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா அதுல தங்குற கரு வந்து 10ஆம் மாசம் சித்திரை மாசம் பிறக்கும். அப்போ வந்து மூத்த குழந்தை சித்திரையில பிறந்துச்சுன்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா அதெல்லாம் கிடையாது சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த இரும்பு சத்து வந்து உடம்புக்கு தேவை. பிளஸ் வந்து ரத்தத்தை சுத்தரிச்சு கொடுக்கறது. இந்த இருளுடைய தாக்கம், முதல் தாக்கம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அம்மா வந்துடும். அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அலர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரியனோட ஒளிக்கதிர் வந்து பூமியை விட்டு கொஞ்சம் தூரம் எட்டி போறதுனால இந்த மாதிரி விசேஷங்கள் வரனால இந்த இது. அதே போல் மொச்சக்கொட்டை முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், விந்தணுக்களா இருக்கட்டும், கருமுட்டை வளர்ச்சியா இருக்கட்டும். ஏன்னா காலபுருஷனுக்கு இது 4வது ராசி. கடகம்ன்றா ஆடி மாசம் சொல்லக்கூடியது. எமோஷ்னலான ராசின்னு சொல்லக்கூடியது கடகம். மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்ப இந்த மொச்சக்கட்டை வந்து எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த விந்தணுக்களும் சரி கருமுட்டையும் சரி சீரா செஞ்சு 2 பேருக்குள்ள ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இயற்கை சீற்றத்தினால வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை நிறுத்தி 2 பேருக்குள்ள அந்யூன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கருவாடு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கருவாடு நான்வெஜ் எப்படி நீங்க அஸ்ட்ராலஜில கொண்டு வருவீங்க. அதாவது சித்திரை மாசம் மேஷ ராசின்னு சொல்லும்போது சனி பகவான் வந்து நீச்சம் அடைகிற ராசி. அப்போ கருவாடை தான் சாப்பிட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அந்த கருவாடு சாப்பிட்டாதான் அந்த நீச்ச சனியிலேருந்து விளக்க ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை அமையும், தொழில் அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த கருவாடுன்னு சொல்லும் போது சுக்கிரனுடைய ஆதிக்கம், கடல்லேருந்து எடுக்கப்பட்ட மீனை. ஏன்னா கடகராசிக்குள்ள பூச நட்சத்திரம்ன்ற சனியுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ எடுக்கிற காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு ஃபுட் அஸ்ட்ராலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருவாடு, மொச்சக்கொட்டை, புளி கரைச்சு ஊத்தி வச்ச காரக்குழம்பு அதுல வச்சு வைக்கும் போது அந்த மனம் அரோமா ஒரு பெண்ணுடைய சகல ஆற்றலையும் அந்த சக்கராசியும் சரி சீர்படுத்தி கொடுக்கும். ஓ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஃபுட் அஸ்ட்ராலஜி இருக்கா? ஃபுட் அஸ்ட்ராலஜி பத்தி நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசலாம். ஓகே மேம், இப்போ இன்னொன்னு வந்து இந்த ஆடி மாதத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து ஒரு வாரமும் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து கூழ் ஊத்துவாங்க. கடைசி இதுல வந்து தீ எல்லாம் மிதிப்பாங்க இல்லையா? ஏன் தீ மிதிக்கிறாங்க? தீ மிதிக்கிறது வந்து வேண்டுதல். இதை சயின்ஸா பார்க்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, தேவையில்லாத வேலை எதுன்ட்டு. கர்மாவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கல்யாணம் நடக்கட்டும், நான் தீ மிதிச்சு கொடுக்குறேன். அப்போ அந்த பாதத்துல இருக்கக்கூடிய தோள்கள் பொசுங்கும் போது அந்த கர்ம வினை அந்த இடத்துல நீக்கி கொடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அது கிடையாது. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் நடிச்ச படம் விஸ்வரூபம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த அழகு குத்தி கமலை இழுப்பாங்க, சதையை தூக்கி. இதெல்லாம் வேண்டுதல். இது என்ன மாதிரியான வேண்டுதல்னா அந்த காலத்துல வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அடிச்சு நிமித்தினத இவங்க வந்து கொஞ்சம் வேண்டுதல் மாத்திருக்காங்க. ஆனா கருட புராணத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. தீ மிதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இன்னமும் நம்ம கலாச்சாரத்துல, ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்கின் அலர்ஜி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஒரு சூடு வைப்பாங்க. அந்த சூடு வச்சா அந்த ஸ்கின் அலர்ஜி சரியாயிடும். இதுவும் ஒரு வைத்திய முறை தான். இப்ப நீங்க கருப்பசாமி முனியாண்டி எல்லாம் போய் கும்பிட்டீங்கன்னா இரும்பு என்னது ஆணி செருப்பு அது போட்டு நடப்பாங்க. அது நடக்கும்போது அந்த கர்மம், ஏன்னா 12ஆம் பாவம் தான் பாதம். அந்த 12ஆம் பாவம் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. நீ வாழ்ந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம இந்த ஜாதகம் என்னத்தை வச்சு பேசுறோம், போன ஜென்மத்துல இந்த தோஷம் பண்ணிட்ட, போன ஜென்மத்துல இது பண்ணிட்ட, இந்த ஜென்மத்துக்கு இந்த வேலை தான் உனக்கு செட் ஆகும், பிசினஸ் தான் செட் ஆகும். அப்போ இப்ப நீங்க நடக்கிற வாழ்நாள் கர்மா, தெரிஞ்சே செய்யற கர்மா. மாமியாரை பிடிக்கல உப்பள்ளி கொட்டி சாப்பிட்டா அது சாப்பிட்டு வயிறு எரிஞ்சு வர்றது ஒரு வாழ்நாள் கர்மா. அந்த கர்மாக்களும் உங்களுக்கு தடையை கொடுக்கறது தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள். எல்லா இதுலயும் இருக்காது. இப்ப நீங்க நார்மலா வந்து அங்காள பரமேஸ்வரி கும்பிட்டீங்கன்னா சில அங்காள பரமேஸ்வரியிலே வகைகள் இருக்காங்க. பச்சை முகம், சிகப்பு முகம், மஞ்சள் பூசின முகம். மஞ்சள் பூசின முகத்துல வந்து தீ மிதிக்க மாட்டாங்க. சிகப்பு பூசின முகம், பச்சை முகத்துல எல்லாம் வந்து தீ மிதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வகையறா அவங்களுடைய மதப்படி, அவங்களுடைய குல சம்பிரதாயம் படி என்ன பரிகாரங்கள் இருக்கோ அதை செஞ்சுதான் ஆவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, இதுக்கே இவ்வளவு சிறப்பு?
ஆடி செவ்வாய் சொல்லும் போது கடகராசிக்குள்ள சந்திரன் பயணிக்கிறாரு. அப்ப பயணிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆடி செவ்வாய் சொல்லும் போது வீரியமிக்க நாளா இருக்கும் அந்த நாள். நீங்க சாதா செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு வழிபாடு செய்யும் போது ஓம் அப்படின்ற ஒரு மந்திரம் சொன்னாலே அந்த வீடு முழுக்க அந்த சக்தி பரவும். இதை நீங்க புரட்டாசி மாசம் சொன்னாலோ இல்ல மார்கழி மாசம் சொன்னாலோ கிடையாது. ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு கிழமை. ஆவணி மாசம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பு. புரட்டாசி மாசம்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் தான் சிறப்பு. ஐப்பசி மாசம்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் சிறப்பு. அந்த மாதிரி ஆடி மாசம் தட்சிணாயனம் தொடங்கின உடனே சூரியன்ற கிரகம் இந்த புனர்பூசத்துல இறங்கும் போது முதல் செவ்வாய்க்கிழமை எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உடல் பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உறவு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த செவ்வாய்க்கிழமையில அதுலதான் ஔவையார் பூஜை பண்ணுவாங்க. மண்ணா இருந்த வீடு கூட பொண்ணா மாறி இருக்கக்கூடிய ஒரு பூஜை ஔவையார் பூஜை. எல்லார் வீட்லயும் பெண்கள் மட்டும் தான் அதை கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷங்கள் அடங்குனதுதான் ஆடி செவ்வாய். ஆடி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுக்கிரன்ற கிரகம் பலம் பெறக்கூடிய நாள் அது. நான் சாதாரண எல்லா நாளும் காலையில சுக்கிர உரை தான், மதியானமும் சுக்கிர உரை தான், நைட்டும் சுக்கிர உரை தான். ஆனா இந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னாக்கா இதை இன்னொரு வகையில போகும்போது எங்கெல்லாம் மாமியார் மருமக பிரச்சனைகள் அதிகமா இருக்கோ இதுக்கு நடு தீர்வா இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி அம்மா தான். நிறைய பேர் மகாலட்சுமி அம்மா காசை மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிங்க. உறவுகளை சீர்படுத்தி அன்பை கொடுக்கக்கூடிய கிரகம் மகாலட்சுமி தான். அதனால்தான் ஆடி வெள்ளியா சுமங்கலிய கூப்பிட்டு ரவிக்க துணி வச்சு கொடு. மகாலட்சுமின்னா கன்னி தானே, நீங்க கன்னி பொண்ணை கூப்பிட்டு கூட கொடுத்து அனுப்பலாமே, ஏன் சுமங்கலிய கூப்பிடுறாங்க? சுமங்கலின்னு கூப்பிடும்போது நம்மளை விட வயசு அதிகமா இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்க, நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செய்வாங்க. வீட்டுல மூத்த சுமங்கலி மாமியார் தான் அங்க விளக்கேத்துவாங்க. அப்ப அந்த வம்சத்தை சீர்படுத்தி கொடுக்கறது தான் ஆடி வெள்ளிக்கிழமை. அதுலயும் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய பௌர்ணமியும் வளர்பறையும் சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, ஆடி மாசம் இந்த 3 வருது. ஸோ இந்த ரேரான முகூர்த்தத்துல ஒரு வீட்டுல ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுல குபேர லட்சுமி சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் எல்லா வெள்ளிக்கிழமையும் விளக்கேற்றுறோமே, இதுக்கு மட்டும் என்ன விசேஷம்னா அந்த மாதம் சொல்லும் போதே தாயாருடைய அம்பாளுடைய பரிபூர்ணமான மாதம். கடகம்னா சந்திரன், சந்திரன்னா அம்பாளுடைய ஏன்னா அங்க அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம், யாரும் நிக்க முடியாது. மகிஷாசுரர் எப்படி நிப்பாலோ அப்படிதான், அந்த மாதிரிதான் எந்த ஆணும் அங்க ஜெயிக்க முடியாது. கடக மாசம் ஆடி மாசம்னா பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமானது. உங்க வீட்டுல ரொம்ப அடிமைப்படுத்துறாங்களா, உங்களை வேலைக்கு அனுப்பலையா, உங்களை ஃப்ரீடமா இருக்க விடலையா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா, இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டுல ஒரு விளக்கேத்தி மட்டும் வைங்க. எத்தனை மணிக்கு ஏத்தணும் அதெல்லாம் கிடையாது. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தலாம், இல்ல நம்ம சொல்ற மாதிரி அபிஜித் முகூர்த்தத்துல ஏறலாம், இல்ல செவ்வாய்க்கிழமையா நித்தமும் தீபத்தை ஏத்துங்க. காலையில 6ல இருந்து நைட்டு மறுநாள் காலையில 6 வரைக்கும் குளிர வச்சுட்டு திரும்ப ஏத்துங்க. நினைச்ச காரியத்தை நினைச்ச சங்கல்பத்தை இந்த மகிஷாசுரவர்தினி நடத்தி கொடுப்பாங்க. அதை விட ஒரு ஹைலைட், மாமியார் மருமக பிரச்சனை இருந்தா கூட இந்த ஆடி மாசத்துல சிறப்பா மகாலட்சுமி வழிபாடுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஏதாவது விதிமுறைகள் இருக்கா இப்படி செய்யணும்னு? மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லும் போது ரொம்ப கிராண்டாவும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாவும் பண்ணலாம். என்ன செய்யலாம், காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சி வீடெல்லாம் தொடச்சிட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுல மூத்த சுமங்கலிக்கெல்லாம் கலசத்தை கொடுத்துருவாங்க. கற்பூர ஆரத்தி காட்டி அம்பால உள்ள கூப்பிடணும். உள்ள கூப்பிட்டு இலை போட்டு பச்சரிசி போட்டு கலசத்தை வச்சுட்டு காலையில செய்யற நெய்வேத்தியத்தை மெயினா வைப்பாங்க. இப்போ பூஜை வழிபாடு தட்சிணாயனம் சொன்னா இருள் தான் ஜாஸ்தி. சாயங்காலம் 6 மணிக்கு மேல நடக்கிற பூஜை தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். இது வரைக்கும் முகம் பார்க்காத ஒருத்தருக்கு ஒரு ரவிக்க துணி கொடுக்கலாம் இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறது தான் வீட்டுல முட்டத்துல பூஜத்துல வைப்பாங்க, மற்றதை சைட்ல தனியா வைப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல எல்லாம் 21 பொருள் வச்சு கொடுப்போம் ரவிக்க துணி. கண்டிப்பா இதுல வைக்க வேண்டிய பழங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாழை தான். மாதுளம், செவ்வாழை, வெத்தலைப்பாக்கு, சீப்பு, கண்ணாடி, மை. இப்ப அதுல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. காஜல், உங்களை மாதிரி அழகா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அழகா இல்ல இவங்க அழகா இருக்காங்கன்னு மக்களே சொல்லலாம். நீங்க தான் அழகு. மை, லிப்ஸ்டிக்கு, இப்ப அதெல்லாம் வச்சு 21 பொருள் வைப்பாங்க. வச்சு சுமங்கலியை கூப்பிட்டு உட்கார வச்சு மடியில கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுல கண்டிப்பா உங்க குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு கண்டிப்பா வாங்குவா. என்னதான் எல்லாருக்கும் கருப்பணசாமி குலதெய்வமா இருக்கட்டும், முனியாண்டிய குல அவங்களுடைய துணைவி கண்டிப்பா உங்க வீட்டுல வாங்குவாங்க. அதுதான் ஐதீகம்.
ஓகே. இந்த பிளவுஸ் பிட் வச்சு குடுக்கறதுன்னு சொல்றீங்கல்ல, அத நெறைய பேர் சிகப்பு கலர், பச்சை கலர்லாம் குடுத்து பார்த்துருக்கேன். இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, தினமும் ஒரு சுமங்கலி செட்டும், ஆமா, பிளவுஸ் பிட்டும் குடுக்கணுமா? இல்ல ஏதாவது ஒரு செவ்வாய் வெள்ளி மட்டும் குடுக்கணுமா? வெள்ளிக்கிழமை கொடுத்தா போதும். அதுவும் ஆடி அதான் வளர்பிற வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு கொடுத்தா போதும். வசதி இருக்கக்கூடியவங்க தாராளமா கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. கௌரவத்துக்கு கொடுக்கறத விட ரவிக்கே இல்ல கொடுத்த உடனே தச்சு போட்டுப்பாங்க அப்படின்றவங்களுக்கு கொடுக்கறது இன்னும் சிறப்பு. இன்னும் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கோவில் ஆலயத்துல போய் கொடுக்கறது இன்னும் நல்லது. ஓ! கோவில் ஆலயத்துல போய் அம்பாளுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு வர்றது இன்னும் சிறப்பு. ஓஹோஹோஹோ! அப்ப கோயில்ல வச்சு குடுக்கலாம். இல்ல யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல கூட குடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம் இப்படி தாராளமா. குடுக்கறதுனால ஏதாவது நல்லதா? அதாவது ரவிக்கை அப்படிங்கிறது வந்து முன்ன வந்து புடவை பிளவுஸ் எல்லாம் வச்சு வைப்பாங்க. ஆனா சம்பிரதாயம் என்னன்னா ரவிக்கை துணி வைக்கிறது தான். மானத்தை மறைக்கிறது தான் ரவிக்கை. ஸோ அந்த ரவிக்கை கொடுக்குற போது ஒரு வஸ்திரஸ்தானம், ஒரு குலத்துக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 100 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன்னு. நீங்க ஒரு ரவிக்கை துணி மனசார கொடுத்துட்டீங்கன்னா உங்க குலத்துக்கே மானபங்கம் அப்படின்னு ஒரு விஷயமே வராது. ஒரு பெண் தன் ஒழுக்கத்தை மீறி போக மாட்டா. நீங்க எத்தனை வீட்டுல வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க இல்லாதவங்களுக்கு தாங்க கொடுப்போம், முகம் பார்க்காதவங்க அப்படி கொடுக்குறவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த வீட்டு பொண்ணு ரொம்ப நல்லா வாழ்வா. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு துணி வச்சு கொடுத்தா கூட போதும். ஆனா மனசார கொடுக்கறது அந்த வீட்டு பெண்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப உள்ளவங்க என்னன்னா கௌரவம் பாக்குறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க, நான் கொடுக்குற பாருங்கன்றாங்க, என்னென்ன பொருள் இருக்கு பாருங்கன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நம்ம குங்குமம் வைக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் நேரமா பார்ப்போம். காலை ஏஞ்சா கும்பிட்டான்னு குங்குமத்தை எடுத்து இட்டுப்போம். அந்த குங்குமத்தை கொடுக்கறது மனசார கொடுக்கணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ல கொடுக்கறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி மேம். நன்றி.